இன்றைக்கி நம்ம வீட்டில் ராகி பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் ராகி மாவு, 2 டம்ளர் கோதுமை மாவு, உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக இருப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைச்சிக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சு மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ நாம் அதுக்கு ஒரு பாம்பே சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொடிச்சோடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது நான் 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கிறேங்க. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கெட்டியாயிரும், பார்த்து அப்பப்போ கலக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கடலை மாவு கரைச்சி விட்டு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மூடியை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஓரத்தில் இப்படி தான் இருக்கும் ராகி மாவுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு ஒன்றுனா நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வருங்க. இல்லைன்னா அப்பளம் மாதிரி எப்படி ஆயிரும், பொசுன்னு வராது. பார்த்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. பாம்பே சட்னி தான் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறனால அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அதான் பிடிக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது செஞ்சுக்கோங்க. இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.